அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்குறோம். இது முழுக்க ஆப்ஷன் மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் பிளேலிஸ்ட்டில் இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இதில் முழு விளக்கங்கள் இருக்காது. இப்போது ஒரு கோடு நான் சின்னதாக பெருசா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ உடனே நீங்கள் கேட்பீங்க, இந்த கோடை வச்சு நான் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அப்போது இதற்கு ஒப்பீடு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது இதற்கு ஒப்பீடு செய்கிறதுக்கு நான் ஒரு கோடு போடுறேன். இதை ஒப்பீடு பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? இது பெருசு, இது ஸ்மால் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இன்னொரு கோடு நான் வந்துட்டு இங்கே பெருசாக போடும்போது என்னாகும்? இது ஸ்மாலாக மாறிடும், இது பிக்காக மாறிடும். அப்போது இந்த டேட்டா அனலைஸ் முன்னாடி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டேட்டா இருக்கணும். அப்போ தான் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஒப்பீடு செய்கிறதுக்கு ஒன்று வேணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிற ஒரு டேட்டா இருக்கும், ஓப்பன் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும், ஹை அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும், லோன்னு ஒரு டேட்டா இருக்கும். இது டுடே மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் சரி ஓப்பனும் சரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். இது மாற்றம் அடையாது. அப்போ இந்த ஹை லோ மட்டும்தான் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் என்ன பண்ணலாம்? ஒன்று மாற்றம் அடையாமல் ஒன்று மாற்றம் அடைய மாற நம்ம யோசித்து அதையும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். அடுத்தது எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை, மந்த்லி ஹை, இது வந்து இயர்லி ஹையும் கூட எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் மாற்றம் அடையாது. அதே மாதிரி எஸ்டர்டே லோ, வீக்லி லோ, மந்த்லி லோ, இயர்லி லோ, இதுவும் மாற்றம் அடையாது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். அப்போ அதற்கு உண்டான டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இப்படி எடுத்து பார்க்கணும். ரேஞ்ச் அப்படின்னா ஹைக்கு லோக்கு நான் டிஃப்ரெண்ட். அப்போ அந்த ரேஞ்ச் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் நான் டிஸ்டன்ஸ், ஓப்பனுக்கும் லோவுக்கும் நான் டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன இருக்கலாம்? ஓப்பனுக்கும் லோவும் சேமாக இருந்தால் லோ எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஓப்பன் லோ நமக்கு சேமாக இருந்தால் ஹை ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகலாம். இதே ஓப்பனோட பாக்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்மால் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ, ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோவில் எங்கே ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸையே ரெண்டு பக்கமே ஓப்பனுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு கீழேயும் அதை ஆட் பண்ணி பார்க்குறது தான் பாக்ஸ் பேட்டர்ன்ஸ். அப்போ இந்த டேட்டாஸை வச்சு நம்ம உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கடந்த 3 வாரத்தோட டேட்டாஸை வச்சுருக்கேன். அப்போ இது ஒவ்வொரு டேட்டாக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்து நீங்கள் எழுதி பார்க்கணும். இங்கே வந்து நான் 30ஆம் தேதியோட ரேஞ்சை மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24,863 டு லோ, ஹை லோவோட டிஃப்ரெண்ட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டேட்டாஸோட இதை எடுத்துகிட்டு ரேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட ஓப்பன் ஹைக்குண்டான டேட்டாவில் இது 51.95. இந்த 51ங்கிறது ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்கே வந்து திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். இது மார்க்கெட்டில் மாறிட்டு ஹை லோ மாறிட்டு இருக்கும்போது டிஸ்டன்ஸ் மாறுமே அப்படின்னு தோணும். ஏதாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏரியாவாக இருக்கும்போது அந்த ஸ்மால் ஏரியாவை மட்டும்தான் போடணும். இல்லை அது ரொம்ப குழப்ப நிலையில் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை தவிர்த்துடுங்க. அப்போ பாக்ஸ் பேட்டர்ன் போடும்போது ஸ்மால் டிஸ்டன்ஸ் இங்கே 51. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஓப்பன் ப்ரைஸிலிருந்து 51 ஆட் பண்ணியிருக்கோம், 51 மைனஸ் பண்ணி இங்கே டேட்டா போட்டிருக்கோம். அடுத்து நான் இங்கே 2 டேட்டா வச்சுருக்கேன். 23ஆம் தேதி 22ஆம் தேதியோட டேட்டா வச்சுருக்கேன். நான் 23ஆம் தேதியோட டேட்டாக்கு போட்டேன். 22க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போ இதில் ஓப்பன் ஹை லோ வந்தாச்சு. அப்போ ஹை மைனஸ் லோ ரேஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை போட்டாச்சு. இதில் ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 25. ஏன்னா நமக்கு ஓப்பனுக்கும் லோவுக்கும் நான் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆகும்? ஹையோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதனால் அந்த 25 ஓப்பன்லேருந்து அந்த 25 புள்ளிகளை மைனஸ் பண்ணி 25 புள்ளிகள் ப்ளஸ் பண்ணி வச்சாச்சு. அப்போ 664க்கு மேலே இருந்தால் என்ன ஆகுது, 617க்கு கீழே இருந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போகணும். இது ஒன்று. அடுத்து ஆப்ஷன் செல்லர் பேனிக் டேபிள் தெரிஞ்சுக்கணும். இதில் கான்ஸ்டன்ட் ஏரியா நம்மளுக்கு ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ தான் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது அபோவ் ஓப்பன் கால் செல்லர் பேனிக் ஆவாங்க, பிலோ ஓப்பன் புட் செல்லர் பேனிக் ஆவாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜியில் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் கால் செல்லர் பேனிக் ஆவாங்க, பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் செல்லர் வந்துட்டு புட் செல்லர் வந்து பேனிக் ஆவாங்க. அப்போ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டில் நம்மளுக்கு ஹை டேட்டா தான் நம்ம கொண்டு வரோம். அப்போது அபோவ் எஸ்டர்டே ஹை, above last week high, above last month high,
இது வந்து கால் செல்லர் பேனிக். இங்கே வந்துட்டு பிலோ எஸ்டர்டே லோக்கு கீழே, எஸ்டர்டே லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே, லாஸ்ட் மந்தோட லோ கீழே இருந்தால் புட் செல்லர் பேனிக் ஆவாங்க. இதை பேஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே ஒன் சைடு மூமெண்ட், சைடுவே மூமெண்ட், வால்டைல் மூமெண்ட் இருக்கும். அப்போ இந்த ஒன் சைடு மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் அங்கே அமையுது, சைடுவே மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் அமையுது, வால்டைல் மார்க்கெட்டுக்கு என்ன மார்க். ஒன் சைடு மார்க்கெட்டில் ஒன்றும் மார்க்கெட் ஏறிட்டே இருக்க போகிறாங்க, இல்லைனா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்க போகிறாங்க. சைடுவே மார்க்கெட்டில் ரெண்டுமே மூமெண்ட் இருக்காது. அப்போது கால் செல்லரும் பேனிக் ஆக மாட்டாங்க, புட் செல்லரும் பேனிக் ஆக மாட்டாங்க. வால்டைல் மார்க்கெட்டில் ஏன் மார்க்கெட் ஏறுது ஏன் இறங்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வேகம் இருக்கும். ஸ்டாப் லாஸஸ் நிறையா ஹிட் ஆகும். ஓப்பன் இம்பேக்டில் கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன். கேப் அப் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறது கேப் அப் ஓப்பன், எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகிறது கேப் டவுன் ஓப்பன். ஃப்ளாட் ஓப்பன்னா நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டையே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறது. பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு கீழே, இது வந்து பாசிட்டிவ் ஓப்பன். நெகட்டிவ் ஓப்பன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு மேலே இது. அப்போ இதை பேஸ் பண்ணி அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி போட்டுக்கோங்க. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற சாதகம், ஓப்பனுக்கு மேலே இருக்கிற சாதகம், எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிற சாதகம். அப்போ கால் செல்லர் என்ன ஆவாங்க, பேனிக் மோட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது, இதே மார்க்கெட்டை வந்து இது வந்து ஃபுல்லாகவே நான் மார்க்கெட் பேஸில் கொண்டு போகிறேன். அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் இருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ், இங்கே ஒரு பாசிட்டிவ், பிலோ எஸ்டர்டே ஹை. அப்போ இந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் என்ன மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பழகணும், அப்சர்வேஷன் பண்ணணும். இங்கே அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ், பிலோ ஹை, நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க, எஸ்டர்டே ஹை கீழே இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்கே பார்க்கும்போது ஐடிஎம் கால் மட்டும் பயத்தில் இருப்பாங்க, ஓடிஎம் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஓடிஎம் கால்ஸ் தானே. அப்போ அவங்கள பயம் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க கவரிங் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்குது, அது ஒரு நெகட்டிவ். ஓப்பனுக்கு கீழே இருக்க நெகட்டிவ், எஸ்டர்டே லோ கீழே இருக்குது. அப்போ புட் செல்லர் வந்து மோர் பேனிக் ஆவாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க, ஆனால் எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க, அப்போது இந்த நேர் ஹையில் லோ, அப்போது அபோவ் ஓப்பன் எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சக்ஸஸ் அதிகமாகுது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் டெய்லியுமே ட்ரேட் பண்ணாமல் எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறானோ அன்றைக்கி மட்டும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராகவும் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லபடியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதை நீங்கள் வந்துட்டு புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.